Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கும் போதும் தேவனுடைய கரம் உங்களை பிடிக்கும். அவருடைய நீதியின் வலது கரம் ஒருபோதும் உங்களை கைவிடாது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வலது கரம் எதை குறிக்கிறது? பெரும்பாலான வேலைகளை வலது கையை கொண்டே செய்கிறோம். தேர்வு எழுதவும், பணத்தை கொடுக்கவும், அன்றாட வேலைகளை செய்யவும், சாப்பிடவும் வலது கையையே பயன்படுத்துகிறோம். இன்று தேவன் நான் உன் வலது கையை பிடிக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் நான் எதை செய்தாலும் வாய்க்கவில்லை, என்னுடைய வேலையில் படிப்பில் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை, என்னுடைய வேலையில் எந்த பலனையும் பார்க்க இயலவில்லை என்று சொல்லலாம். ஆனால் தேவன் என்று தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உங்கள் வலது கரத்தை பிடிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வலது கரத்தில் என்ன வல்லமை இருக்கிறது? கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று வேதம் கூறுகிறது. அதுதான் தேவனுடைய கரத்தில் இருக்கும் வல்லமை. தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். ஆம், தேவனுடைய வலது கரம் உங்களை பலப்படுத்தும், உங்களுக்கு சகாயம் பண்ணும். விழுந்து போவோம் என்று நீங்கள் நினைக்கிற சூழ்நிலையில் உங்களை தாங்கும். இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை பேதுரு பார்க்கிறான். அவரிடம் செல்வதற்கு விசுவாசத்துடன் அடி எடுத்து வைக்கிறான். ஆனால் அவன் சுற்றிலும் பார்க்கும்போது புயலை, கொந்தளிக்கிற கடலை, அலைகளை கண்டு இயேசுவின் மேல் உள்ள கவனத்தை திருப்பி விடுகிறான். அவனுடைய கண்கள் இரட்சகரை விட்டுவிட்டு புயலின் மேல் திரும்புகின்றன. அவன் மூழ்க தொடங்கினான். அநேக வேளைகளில் நாம் இயேசுவை நோக்கும்போது விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் எழும்பும்போது நம் கண்களை அவரை விட்டு விலக்கி நம்மை சுற்றி வீசும் புயலை பார்க்கிறோம், மூழ்க தொடங்குகிறோம். பேதுருவை போல நாம் விழுந்து போகிறோம். அவர் தம் கையை நீட்டி பேதுருவை பிடித்தார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அப்படியே நீங்களும் மூழ்கும்போது இயேசு தம் கையை நீட்டுவார், உங்கள் வலது கையை பிடிப்பார், உங்களை தூக்குவார். தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார், பலப்படுத்துவார், பிரச்சனைகளை கடந்து வர உதவுவார். ஆம், அவரது கரம் வல்லமையுள்ளது, மகத்துவமான அதிகாரம் உள்ளது. அது சத்துருவை முறியடிக்கும். அவரது மகத்துவமான வல்லமையுள்ள கரம் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை தூக்கி எடுக்கும். என்னை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன, நான் அமிழ்ந்து போகிறேன் என்று இன்றைக்கு சொல்வீர்களானால் தேவன் உங்களை பிடிக்க தம் கரத்தை நீட்டுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், அவர் உங்களுக்கு
உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் குழப்பமான சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்களே முடிவெடுக்க முற்படாமல் உங்களுடைய கரங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி என் வலது கரத்தை பிடித்து நீரே என்னை நடத்தும். எந்த பாதையை தெரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. எந்த வழியிலே நடப்பது என்று அறியாமல் திகைக்கிறேன். நீரே என்னை வழி நடத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழி நடத்துவார். உங்கள் வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் 1000 மடங்கு உயர்ந்தவை. அவர் உங்களை கரம் பிடித்து தமது சித்தத்தின்படியே வழி நடத்துவார். ஒரு முறை வெளி தேசத்தில் இருந்த ஒரு குடும்பத்தினர் ஒரு மந்திரவாதியின் பிடியிலே சிக்கி உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தாய் நாட்டிலிருந்து ஒரு ஊழியரை உடனடியாக வரும்படி அழைத்து விமான டிக்கெட்டும் ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரருக்கு புறப்பட முடியாதபடி பல தடைகள் ஏற்பட்டன. ஆகவே அவர் இன்னொரு ஊழியரோடு இணைந்து கர்த்தர் எப்படியாகிலும் வழி திறக்க வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபித்தார். ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த உடன் ஊழியக்காரர், சகோதரனே, ஒரு மிக பிரகாசமான பெரிய கரத்தில் நீங்கள் சிறிய உருவமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த கரங்கள் உங்களை உயர்த்தி சுமந்து செல்லுகிறது என்று தான் கண்ட தரிசனத்தை அவருக்கு விவரித்து சொன்னார். பிரகாசமான கர்த்தருடைய கரத்தில் நான் என்கிற உணர்வு அவருக்குள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய விசுவாசத்தையும் கொண்டு வந்தது. அதை தொடர்ந்து கர்த்தர் அவருக்கு இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போட்டார். அவர் வெளிநாடு சென்றார். பிரகாசமான கர்த்தருடைய கரத்தில் நான் என்கிற உணர்வு அந்த மந்திரவாதிகளோடு போராடி மேற்கொள்ள அவரை பலப்படுத்தியது. இன்றைக்கு அந்த குடும்பத்தார் விடுதலையோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்னும் வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். நல்ல மேய்ப்பனுடைய கைகளிலே நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் என்பதையே இந்த வார்த்தைகள் தெரிவிக்கின்றன. சில படங்களில் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும், சில ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய தோளின் மேலும், சில ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய கையிலும் அவர் ஏந்தி கொண்டிருப்பதை போலவும் வரையப்பட்டிருக்கிறது கண்டிருக்கிறோம். நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கும்போது எந்த சிங்கத்தினால் உங்களை தாக்க முடியும்? எந்த கரடியால் உங்களை பீற முடியும்? அவர் கோலும் தடியும் உங்களை தேற்றும். பிரியமானவர்களே, நீங்களே அவருடைய கையில் உள்ள ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறீர்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று விசுவாசத்துடன் கூறுவீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தராகிய நீர் என் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பலவீனமாக உணரும் தருணங்களிலும், பிரச்சனைகள் என்னை மூழ்கடிக்கும் வேளையிலும் உம்முடைய நீதியின் வலது கரம் என்னை ரட்சிக்க வல்லது என்று எனக்கு நினைவுபடுத்தும். புயலின் மத்தியில் நீர் பேதுருவை பிடித்தது போல என்னையும் பிடிப்பீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, தயவு செய்து இன்று என் கையை பிடித்தருளும். என்னை பலப்படுத்தி தாங்கி எல்லா புயல்களின் வழியாகவும் என்னை நடத்தும். உம்முடைய வழுவாத பிடியின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினால் நான் பயப்பட மாட்டேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.